ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரடி ஒலிபரப்பில் பிளஸிங் ப்ரேயர் டைம் ஆசீர்வாத ஜெப நேரத்தில் நேரடியாக கலந்திருக்கிற அத்தனை பேர் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். நாம் இப்பொழுது தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அருணோதயம் ஒளிர் பிரகாசம் அசரீரிவோ ரே சருவேசா. அருணோதயம் ஒளிர் பிரகாசம் அசரீரிவோ ரே சருவேசா. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வேதாம் கருணாகரம் மெய்யான பராபராஜாரனிராஜராம் அன்பான சகோதரா. வேதாம் கருணாகரம் மெய்யான பராபரா ஆதாரனிராதராம் அன்பான சகோதரா. தாதாய் உந்தாய் சகலமும் நீயேன், நாதாவும் தாபரம் நல்குவாயே. தாதாய் உந்தாய் சகலமும் நீயேன், நாதாவும் தாபரம் நல்குவாயே. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. படியோ பவமோசன பரலோக சிம்மாசனம் முடியாம் தருள் போசனம் முதல் மாமறை வாசனம். படியோர் பவமோசனம் பரலோக சிம்மாசனம் முடியாம் தருள் போசனம் முதல் மாமறை வாசனம். இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய். இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வானோ தொழும் நாதனே, மறையாகம போதனே, காணாவனி நீதனே, கலிலேய வினோதனே. வானோர் தொழும் நாதனே, மறையாகம போதனே, காணா வினதீதனே, கலிலேய வினோதனே. ஞானாகரமே நடுநிலையோவாம் நண்பாவுனது நன்மையின் மகாதேவா. ஞானாகரமே நடுநிலையோவாம்
நண்பா உனது நன்மையின் மகாதேவ வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே வரவேணும் எனதரசே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இந்த ஆசீர்வாத ஜெப நேரத்திற்காக, பிளஸிங் பிரேயர் டைமுக்காக ஸ்தோத்திரம். நேரலையில் என்னோடு கருணை கடலே உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மீது உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவருடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை அனுப்பி என் பிள்ளைகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி நிலைப்படுத்தி உம்முடைய ஜீவக்கரையில் சேர கிருபை அளித்தரலும், நீசனை மறைத்தரலும், உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். சகல சுத்தம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் அத்தனை பேரை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி. நாம் கடந்த 2 வாரங்களாக ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். ஏராளமான சாட்சிகள், ஏராளமான கமெண்ட்ஸ், ஏராளமான ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வார்த்தைகள், சத்திய வார்த்தையிலே உணர்வடைந்த அநேக மக்கள் இந்த செய்தி, இந்த ராஜரீக குடும்பம், ராஜரீக போஜனம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய கிருபை அதே. அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றும் அதே செய்தியின் தொடர்ச்சியாக ராஜரீக குடும்பத்தில் போன வாரம் ருசி வர்க்கம் அல்லது பலமான ஆகாரம், ராயல் ஃபுட் தியானித்தோம். இந்த வாரத்தில் அதன் தொடர்ச்சியாக ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்ட் என்ற தலைப்பில் அதே வசனத்தை ஒருவரை வாசிக்க கேட்டுவிட்டு இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். இந்த ராஜ குடும்பத்திற்கு என்ன கிடைக்கும்? ராஜாக்கள் என்றால் யார்? ராஜாவின் தனித்துவம் என்ன? ஆளுமை. இந்த ராஜாவுக்கு எங்கே ராஜகுமாரர்கள் வளர்க்கப்பட வேண்டும்? இந்த அரண்மனை என்பது திருச்சபை. திருச்சபையிலே ராஜாக்களை பயிற்றுவிக்கும் இதோ ட்ரெயினராக, இன்ஸ்ட்ரக்டராக அல்லது பயிற்சியாளராக அல்லது தாயாக இருக்கிறது தான் தேவனுடைய பாஸ்டர், ஊழியர்கள், பரிசுத்தவான்கள். அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர்களை உருவாக்குகிறார் என்ற சராம்சத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக, அடிமை மூலமாக பேசி வந்தார். கடந்த வாரத்தில் இந்த ராஜாக்களுக்கு ஏற்ற ராஜ போஜனத்தை அவர் கொடுக்கிறவர் என்றும் விளம்பினேன். ஆண்டவருடைய கிருபை அதை சொன்னது. இந்த நாட்களும் போன வாரத்தில் ருசி வர்க்கம், டேஸ்டி ஃபுட் அல்லது ராயல் ஃபுட், பலமான ஸ்ட்ரெங்தன் ஃபுட், பலமான ஆகிறத ராயல் ஃபுட் ஆக டோட்டலாக ராஜரீக போஜனம் என்ற தலைப்பிலே கொடுத்தேன். முதலாவது இந்த அரண்மனையில் கிடைக்கக்கூடிய நன்மை ராஜரீக போஜனம். மிஷினரிகள் கூட இந்தியாவுக்கு வந்த பொழுது முதலில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபார்முலா உண்டு. சோப், சூப், சால்வேஷன். சோப், சூப், சால்வேஷன். சோப்புனா முதல் நம்ம மக்களுக்கு சுத்தத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது சாப்பாடை, சூப்பு கொடுத்தாங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க.
மூன்றாவதாம் இரட்சிப்பை குறித்து பேசினார்கள். குளிரடிக்குதான் குளிரில் வாடிக்கொண்ட ஒரு மனிதனை பார்த்து கேட்பது, 2 போர்வையும் வைத்துக்கொண்டு கேட்பது பெரிய தன்மை இல்லை, குளிரடிக்குதா இதை போர்த்திக்கொள் என்று கொடுத்து அதற்கு பின் ரட்சிப்பை சொன்னார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சிலருக்கு வாயில வல்லங்க வீட்டில் பட்னி, வாயில வல்லங்க வீட்டில் பட்னி. அன்பு அன்பு என்று 4 மணி நேரம் மைக்கிலே பேசுவான், வாய்களையே பேசுவான். இயேசு அன்பாக இருக்கிறார், கேமரா க்ளோஸ்அப்பில் காட்டுப்பா அப்படிம்பாங்க. நீ காட்டிடாத. கண்ணீர் வருதான்னு பார்த்தா வரட்டழுகையாக இருக்கும். இந்து சாஸ்திரத்தின்படி வரட்டழுகை அழுகிறவனை வீட்டிலே வச்சிருக்க கூடாது, தரித்திரம் பிடிச்ச பயில விரட்டி விடுவாங்க. நம்ம நடிக்க பிறந்தவர்கள் அல்ல, ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் ஆராதிக்க பிறந்தவர்கள். கைகளை சட்டி ஆவியோடு உண்மையோடும். ஆவி இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆவியான ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது தம்பி. பரிசுத்த ஆவியான வந்து விட்ட கையை கால ஆட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ணக்கூடல. வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆவினா நிரப்பப்படுகிற அனுபவம் அல்ல, ஆவினா நடத்தப்படுகிற அனுபவம். ரூலிங் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிற அனுபவம். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு மியூசியத்திலே மறைந்த முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி ஒரு கிறிஸ்டியன் இதில் மியூசியத்தில் எழுதியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களை பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு கொடுத்திருந்தால் என்றைக்கு உங்கள் நாடு கிறிஸ்தவ நாடாய் மாறியிருக்கும். அங்கே பரிசுத்த ஆவியின் ஆளுகை கொடுக்கவில்லை. என்ன அப்போன அர்த்தம்? பரிசுத்தாய் வந்தது போல நடிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவாய் வாழவில்லை, ஆராதிக்கிறார்கள். ஆள் மாறவில்லை, ஆள் மாறிவிட்டார்கள், மனமாற்றம் இல்லை. இந்த மனமாற்றம் இல்லாததுக்கு தான் நமக்கு தப்பு பண்ண தோன்றது. கேரக்டர் சேஞ்சஸ். புலி பசிச்சாலும் புல்ல திங்கணும். நோவாவின் பெட்டகத்தில் ஏற்றப்பட்ட மிருகங்கள் ஏற்றிய எண்ணிக்கை அப்படியே இறங்குறது. கைகளை தட்டுங்களேன். ஒன்று பச்சிக்கவில்லைங்க. கிருபையின் பேழைக்குள்ளே போகும்பொழுது சுவாபம் மாற்றப்படுமானால் கிருபையின் ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்ட நீ எப்படி சுவாபம் மாற்றப்பட்டவனாக இருக்கணும்? ஒரு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவனுடைய ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை என்று நாம் போகிறோம். ஆவிக்குரிய சபையாக இருக்கு. சபையை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் ஆவியிலே நடத்தப்படுகிறீர்களா என்பதான் இன்றைய கேள்வி. இந்த ராஜகுமாரர்களுக்கு ராஜரீக ஆகாரம் கொடுக்கணும், ராயல் ஃபுட் கொடுக்கணும், டேஸ்டி ஃபுட் கொடுக்கணும், ஸ்ட்ரெங்தன் ஃபுட் கொடுக்கணும். அடுத்து தளவாடங்களும் கொடுக்கணும். தளவாடங்கள் சர்வாயுத வர்க்கம், யுத்தத்துக்கு போகும்போது தளவாடங்கள். அடுத்து என்ன செய்யணுமா? கிஃப்ட், ராஜரீக ராயல் கிஃப்ட். ராஜரீக வெகுமதினா என்ன? பரிசுத்தாவின் 9 வரங்கள் 9 கனிகள். கைகளை தட்டி பரிசுத்தாவியின் 9 வரங்கள் 9 கனிகள். இந்த தடியெடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆயிட முடியாது தம்பி. அடிக்கடி நான் சொல்வேன், ஊழி என்பது வேலையில், நாட் எ ஜாப், இட்ஸ் எ காலிங். அது அழைப்பு. கைகளை தட்டி அது வேலை அல்ல. பிஎடி படிச்சுட்டு, பைபிள் காலேஜில் படிச்சுட்டு, எம்டிஹெச் படிச்சுட்டு, பிடிஹெச் படி தோப்பனாரும் பாஸ்டர், நானும் பாஸ்டர், என்னை பார் என் அழகைப்பார். வாத்தியார் புள்ள முட்டாளு, வைத்தியம் புள்ள நோயாளி. வாத்தியார் புள்ள முட்டாளு, வைத்தியம் புள்ள நோயாளி, போதகர் புள்ள பாதகன். வேண்டாம். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். உண்மையான மறந்திருப்புதல், உண்மையான அபிஷேகம், பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கப்பட்ட சபை, பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கப்பட்ட விசுவாசி, பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கப்பட்ட ஊழியனாய் மாற்ற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆளுகை. நீங்கள் அவருடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நிரப்பப்படுறதில்லை. என்ன வேணா நடத்த, கைடன்ஸ், கைட் பண்றது. அதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். கேட்கணுண்டா லூசு பையல. அங்க போய் இடுப்பாட்டுறதுக்கும் செஸ்ட காட்டுறதுக்கும் தலைமையை விரிச்சுப்பட்ட அளப்புறதுக்குள்ள தங்கச்சி, அங்க போய் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிப்பதற்கு கைகளை தட்டி ஆவியோடும் உண்மையோடும் நின்று பேசுறவனும் ஆவியில் இருக்கணும், ஆவியில் ஆளுகை செய்யப்பட்டிருக்கணும். நோக்கம் இருக்கக்கூடாது, இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை காட்டிலும் அவனுடைய நோக்கத்திற்கு தான் கர்த்தர் மார்க் போடுவா. இன்டென்ஷன், மோட்டிவேஷன், நோக்கம். அவனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்தீங்க. உட்கார்ந்துட்டு கீபோர்டு வாசிக்கிறேன்னா நல்லா தான் வாசிச்சுட்டு இருக்க, சூப்பர் அல்லேலூயான்னு நான் சொல்லலாம். ஆனால் அவன் இதயம் எப்படி இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்?
என்னத்துக்காகடா வாசிக்கிற, யாரை பார்த்து வாசிக்கிற, யாரை பார்த்து கையாட்டுற, எதுக்காக இந்த பாட்டை பாடின, எதுக்காக ஃபோன் பேசின, எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்ட அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு. இருதயங்களையும் இருதயத்தின் ஆழங்களையும் நினைவுகளையும் அறிந்த தெய்வம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயத்தின் ஆழங்களெல்லாம் அறிந்தவர். அவரை ஏமாற்ற ஒரு பயலாலும் முடியாது. பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்ற முடியாது. பிதா எப்படி கடவுளோ, பிதா எப்படி தேவனாகிய கர்த்தரோ, இதோ தெய்வமோ, அதே மாதிரி குமாரன் எப்படி தெய்வமோ அப்படி பரிசுத்த ஆவியும் தெய்வமாகவே இருக்கிறார். கைகளை தட்டி. he is a person, ஆள் தத்துவமுடையவர். அவர் அனுபவம் அல்ல. கையை அடிச்சு தொத்தான்னு வாயில அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்லைங்க, அது அடையாளம். அது தப்பு இல்லை, அது நல்லா பேசுங்க. ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கான்னு பாருங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஆவியான தங்கிட்டு இருப்பார். இல்லாட்டி நீ நடிச்சுக்கிட்டு தான் இருப்ப, அவர் இருக்க மாட்டார். வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா? சுவாபத்தில் மாற்றம் இருக்குதா? கிடையலையே. ஒரு சபைக்கு ஒரு சபை நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா? இல்லையே. ஒரு ஊழியன் மற்ற ஊழியனை பார்த்து நன்றாக சர்டிஃபிகேட் பண்ண பார்த்துருக்கீங்களா? ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபையில் போய் ஆராதிக்கப்போ தாராளமாக போயிட்டு வாங்க. என்னை விட அவர் அந்த சப்ஜெக்டில் நல்லா பேசுவார், என்னை விட குணமளிக்க வரோம். ஒரு தடவை டாக்டர் பில்லி கிரஹாம்கிட்ட இங்கேருந்து யாரோ பிரசிடெண்ட்டோ இந்தியாவிலேருந்து யாரோ ஒரு பெரிய மனிதர் போய் எனக்கு என்ன வியாதி இருக்குது சார், பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு அந்த மாதிரி வரங்கள் இல்லை. இங்கே ஓரல் ராபர்ட்ஸ் டிஎல் ஹாஸ்பன் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவருக்குத்தான் கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, சுகமாயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எடுத்தவெல்லாம் வர வந்தது மாதிரி நடிக்கிறான். நடிக்க முடியாதுரா, அது இமிட்டேட் பண்ற முடியாது, இது நடிக்க முடியாது. ஒருத்தரை மாதிரி மிமிக்கரி பண்ணிடலாம், நடிச்சிடலாம், அங்கிள மாதிரி தலை ஆட்டிலாம் பாடிடலாம். ஆனால் வரங்களை நீ வாங்க முடியாது. அது கர்த்தருடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும். அது பிடுங்கி வாங்குறதோ படிப்பில் வாங்குறதுல கிஃப்ட். கைகளை தட்டி. அது என்னதான்? தானமத்ரே, ദൈവത്തിന്റെ ദാനമത്രേ. ஆத்மபலம் தெய்வத்தின் தானமத்ரே. தானம்னா என்னது? இலவசமாக கொடுக்கிறது. நான் மனமுந்து கொடுக்கணும். இப்போ வரும்போது பாசில் வந்து என்னை ஒரு மிரட்டிக்கிட்டு இருந்தான். அங்கிள் மன்னிச்சிருங்க, ஒன்று எடுத்துட்டேன்னு. எடுத்துட்டு போ. இது திருட்டுத்தனம். என்னை ஏமாத்துறான். அப்படி நானே கூப்பிட்டு இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்தா என்னது? மனதார கொடுப்பது. ஆண்டவர் வரங்களை நம்ம பிடுங்க முடியாது. என்ன செய்யணும்? அவர் தான் நம்ம கொடுக்கணும். ஊழியத்தை பிடுங்க முடியாது, அவர் நமக்கு கொடுக்கணும். ஆண்டவருடைய வரங்களை அவர் நமக்கு கொடுக்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளிக்க. ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொருவனுக்கு வேற விதமாக இருக்கிறது. ஒரே டாபிக் இல்லை. அதான் நீதிமான் வந்து பனை மரத்தை போல செழிப்பானாரு. பனைமரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்ட்ரைட்டாக வளரும். பக்கத்தில் புளிய மரத்தை பட்டு கிளை விடாது, வளையாது, நெளியாது. இன்னைக்கு ஒருத்தர் பத்திரிகை ஊழியம் செய்தால் அதே பத்திரிகை காப்பி அடிப்பான். ஒருத்தர் டிவி மினிஸ்ட்ரி தொடங்கினா இவரும் டிவி மினிஸ்ட்ரி. ஒருத்தர் பேசின பாடுனா இவரும் பாட்டு ஒரு சிடி. அவர் ஒரு நன்றின்னு போட்டால் இவர் நேரன்னு போடுவார். எதையாவது ஒன்று போடுவாங்க. காம்படிஷன் இல்லை. வி ஆல் நாட் ஏ காம்படிட்டர்ஸ். நாம் போட்டியாளர்கள் அல்ல. திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்க எஜமான அழைக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி. ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஊழியம் இருக்காது. அப்படி இருந்தால் அது நடிக்கிறான்னு அர்த்தம். ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொனுக்கு வேறு விதமாக இருக்கிறது. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் ஆவியானவர் ஒருவரே போதும். வரங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. நான் பேசுகிற வே ஆஃப் ப்ரீச்சிங், அந்த வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கும். சிவாஜி நடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும், கமலஹாசன் நடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும், இப்போ வந்திருக்கிற ஆக்டர்ஸ் நடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினில் இது சாவித்திரி நடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும், இப்போ உள்ள நடிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். நான் பாடுற பாட்டுடைய ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், மற்றவங்க பாடுற ஸ்டைலாக இருக்கும். எதை பாடினாலும், எதை செய்தாலும், எதை நம்ம ப்ரொமோட் பண்ணாலும் அது கர்த்தரால் வந்ததா என்பது தான் முக்கியம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நடத்துகிறாரா என்பதுதான் முக்கியமே தவிர நல்லா இருந்துச்சுன்னு சர்டிஃபிகேட்டுக்கு செய்யக்கூடாதுடா தம்பி. நல்லா இருக்க வேண்டாம். நம்மளவரை பாடுறவங்க சினிமா உலகத்தில் இருக்காங்க. இந்த ஐடியா ஸ்டார் சிங்கரில் போய் பாருங்கள், 5 வயசு குழந்தை உன்னோட பிச்சு பணாரி எடுக்கும். முறைப்படி சங்கீதம் பற்று,
பெரிய பெரிய வித்வான்களும் தலை தாழ்ந்து தாழ்மையாக நிற்கிறாங்க. இவர் 2 பாட்டை பாடி 2 கேசட் போட்டு வெளியே வந்துருச்சுன்னா இவர் தான் அங்கே ராஜா. நம்ம ஆளுகளுக்கு சங்கீத ஞானம் இல்லை, ஒரு ஞானம் இல்லை. போய் நின்று கூட்டம் கையை தட்டி பாட்டு சூப்பர், பாட்டு சூப்பர்லாம் வேண்டாம். பாட்டு பாடும்போது கர்த்தர் வர்றாராங்கிறத முக்கியம். கைகளை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுகிறாரா என்பதுதான் முக்கியம். நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரத்து மகிழும். தம்பி, தகரம் மாதிரி சத்தம் இருந்தாலும் சரி, அம்மா உன் வாய்ஸ் பாடுறதுக்கு நல்லாவே இருக்க வேண்டாம், ஆனால் கர்த்தர் ரசிக்கிறாரா, நீ தான் சிறந்த பாடகன். கைகளை தட்டி மகர யாழை எடுத்து தாவீது வாசித்தான். என்னாச்சு? சவுலை பிடித்த அசுத்தாவி அலறிவிட்டு ஓடியது. இப்போ இவன் யாழ் எடுத்து அம்பிட்டு போய் இங்கே தான் வருது. ஒருத்தன் கேசட்டை ஒரு பாட்டை கேட்டோம்னா அவ்வளவு கெட்ட பழக்கமும் அவர்களுக்கு தொத்திக் கொள்கிறது. பரிசுத்த ஆவி இன்னதென்றும் அந்தி கிறிஸ்து ஆவி இன்னதென்று எவைகளினால் அறிவீர்கள்? அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். நல்ல பிரசங்கம் பண்ணிட்டா தேவ மனுஷனா? நேவர். 15,000 பேர் சபைக்கு வந்துட்டா அவர் உண்மையான ஊழியரா? நேவர். ஏடிஎம்கில் டிஎம்கில் பாருங்க, கோடிக்கணக்கில் மக்கள் மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. அற்புதம் நடக்குதுன்னா அவன் ஊழியக்காரன், அவன் உண்மையான தேவ மனுஷனா? நேவர். இல்லை, நம்பாதீங்க. டென்சிங் அற்புதம் நடக்க உண்மையான ஊழியனா நீங்க அப்படிதான் சர்டிபிகேட் பண்ண வேண்டாம். உண்மை ஊழியன் என்னதென்றும் உண்மையான ஆவியானவை எப்படி என்று நீங்கள் அறிவீர்கள் என்றால் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கைகளை தட்டி நல்ல மரம் கெட்ட பழங்களை கூடாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கூடாது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். நாம் பரிசுத்தாவியாக நற்கனி கொடுக்கலாம். ஆவியின் கனியும் சகல நற்குணத்திலும் விளங்கும். கையை தட்டுங்களே. ஆவியின் கனி சகல நற்குணத்தில் விளங்கும். யூ ஆர் எ மேன் ஆஃப் காட் ஆர் சைல்ட் ஆஃப் காட். நீ பரிசுத்தாவினை நிரப்பப்பட்டிருப்பது உண்மையானால் நல்ல கனி கொடுத்திருப்பாய். அப்ப ஆரம்பமே சரியில்லை. நீ கருவிலே விஷத்திலே உண்டானவன். மகாகவி கிருஷ்ணபிள்ளை பாடுறார், வஞ்சன் நல்கிய வஞ்சவல்வினை நச்சு நச்சு என்று நாளெல்லாம் கெஞ்சித்தும் பயனின்றி ஓய்ந்தனன் கிட்டி உம்மிடம் சேர்ந்தனன் அஞ்சல் என்றனை ஆதரித்தருள் அகிலலோக சர்வேசா. அர்த்தம் என்ன? வஞ்சன் நல்கிய வல்வினை, வஞ்சகனாகிய பாம்பு என்ற இதோ சர்ப்பம் நல்கிய வல்வினையாகிய பாவம் நச்சு நச்சுன்னு கொத்துறது. பாம்பை தான் சொல்லுவாங்க கிராமத்தில். நச்சுன்னு போட்டுருச்சு, நச்சுன்னு போட்டுருச்சு. நச்சு நச்சு என்று நாளெல்லாம் 24 hours கொத்துதா இல்லையா? குத்துதே கொடையுதே, குத்துதே கொடையுதே, பாவ சிந்தையப்பா, அக்கிரம சிந்தையப்பா. வஞ்சன் நல்கிய வஞ்ச வல்வினை நச்சு நச்சு என்று நாளெல்லாம் கெஞ்சித்தும் பயனின்றி ஓய்ந்தனன். கெஞ்சி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன், பிரயோஜனம் இல்லை. ஐயோ நான் தளர்ந்து விட்டேன். இப்போ வேற கதியிலாம் இடத்தில் வந்திருக்கிற அஞ்சல் என்றனை தள்ளிடாம ஆதரித்தருள் சகல சகல அகிலலோக சர்வேசா. சகல அண்டச்சராத்துக்கும் தெய்வமா இருக்கிறவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். ஜென்மமாம் கருவிலே வினைவிடம் தீண்டலால் நன்மனோ தத்துவம் நாசமாகின எல்லாம் திண்மையே செய்ய வரும் திறனுளேன் சிறியதொரு நன்மையேனும் செய்ய திறனிலேன் நவையிலேன். ஜென்மமாம் கருவிலே வினைவிடம் தீண்டதா. நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே வினையாகிய சர்ப்பம் என்னை தீண்டிடுச்சுன்றார். கிராமத்தில் பாம்பு கடிச்சிருச்சு சொல்ல மாட்டாங்க, பாம்பு தீண்டிருச்சு, சர்ப்பம் தீண்டிருச்சும்பாங்க. இங்க மகாகவி கிருஷ்ணபிள்ளை சொல்றாரு, ஜென்மமாம் கருவிலே. ஃபைலை கொடுத்தம்பி அங்க வச்சுட்டு எப்படி கொண்டா கொண்டா என்ற கொடுத்து. ஜென்மமாம் கருவிலே வினைவிடம் தீண்டலால் நன்மனோ தத்துவம் நாசமாயின எல்லாம். நல் மனது நல்ல கேரக்டர் எல்லாம் அன்னைக்கே நாசமா போச்சான். நாசமாயின எல்லாம் திண்மையே செய்ய வரும் திறனுள்ளேன், தீமை மட்டுமே செய்ய திறமை உள்ளவனாய் இருக்கிறேன். சிறிதொரு நன்மையேனும் செய்ய திறனிலேன் அவையிலேன். நான் நூறுக்க வாசிக்கிறேன் கரெக்டா. ஜென்மமார் கருவிலே வினைவிடம் தீண்டலால் நன்மனோ தத்துவம் நாசமாயினவெல்லாம் திண்மையே செய்ய வரும் திறனுள்ளேன், சிறியதொரு நன்மையேனும் செய்ய திறனில்லேன் நவையிலே. இந்த உலகத்தில் சின்ன ஒரு நன்மையை செய்ய திறனற்று போய்விட்டேன். அந்த பாம்பு கடிச்சதிலிருந்து, அந்த பாவமாகிய சர்ப்பம் என்னை தீண்ட நாளிலிருந்து திண்மை மட்டுமே செய்ய இருதயம் இயங்குகிறது. அன்னையாய் அப்பனாய் அன்று தொட்டு இன்று மட்டும் என்னையாய் படும் புறந்தன்றே தரும் தந்து தன்னையே நிகழ்வதோன் தம்பிரான் தயமறந்து என்னையே முப்பகை கிடலித்து நெகுவேன்.
அன்னை அப்பன் எல்லாம் நீதான் சுவாமி. எப்பரும் பாதகரும் இதயத்து ஏங்கி வந்து அப்பனே பிழை பொறுத்தருளும் என் நடையிலோர். நடையில் வந்து உன் சன்னிதானத்தில் வந்து எந்த பெரிய பாவம் செய்தவர்கள் வந்துட்டு அப்பனே என் பாவத்தை மன்னித்தருளும் என்று மனதுருகி பிரார்த்தனை செய்தா, எதுக்காக வேண்டி நீ இறங்காட்டி கூட ஒரு காரணத்துக்காக நீங்கள் இறங்கணும் சுவாமி. எதுக்கு? ஒப்பரும் புதல்வனுக்குருகி மன்னிப்போம் என்று ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்து நிமித்தம் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை நினைத்து மறந்துடுவீரோ என் பாவத்தை மன்னித்தருளும். நீ சொன்ன வார்த்தையை மறந்துடுவீரோ? ஒரு ஆர்ப்படி தம்பி. ஜென்மமாம் கருவிலே வினைவிடம் தீண்டலால் நன்மனோதற்றுவ நாசமாயினவெலாம் அன்னையாயப்பனாய் அன்று தொட்டு இன்றும் மட்டும் என்னையாய் போடும் புறந்தன்று நன்றே தரும் தன்னையே நிகர்வதோ தம்பிரான் தயை மறந்து என்னையே மூப்பகை கிடளி தினைகுவே. ஜென்மமாம் கருவிலே வினைவிடம் தீண்டலால் நன்மனோ தத்துவம் நாசமாயினவெல்லாம். இந்த பாவம் சின்ன வயசுலே தாயின் கருவில் இருக்கும் போதே சர்ப்பமாகிய பாவம் என்னை தீண்டிடுச்சே. அதிலிருந்து எனக்கு நன்மை செய்ய திறமையே இல்லாமல் போயிடுச்சு. முற்றிலும் என்னையே செய்கிறேன், திண்மையே செய்கிறேன். இப்போ இந்த திண்மை செய்கிற மனுஷன் எப்பொழுது மறுபெறப்படைகிறான் என்றால் ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளும் பொழுது. இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை தான் நான் ஆசாரிய கூட்டம், ராஜரீக குடும்பம் என்று பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த ராஜரீக குடும்பத்திற்கு யாரும் கற்றுவிக்கப்பட்ட ஒன்று அல்ல கிஃப்ட், தேவனுடைய ஆவியானவர் கொடுப்பது தான் கிஃப்ட். கைகளை தட்டி சர்டிபிகேட்ஸ் கோட்ஸ் அல்ல. அது அறிவு பெருக்கும், ஞானம் வரும், வேதாகமத்தை குறித்து சரித்திர பின்னணி அறிந்து கொள்ளலாம், அது தவறே இல்லை. ஆனால் ஊழியம் ஆவியானவர் தான் உன்னை கொண்டு செய்யணும். கைகளை தட்டி மக்களோடு பேசுவது தேவனுடைய ஆவியானவர் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஞானத்தை படித்துக்கொள், காலேஜுக்கு போங்க, படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஹிஸ்டரியை தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, இந்த படிப்பு தான் உன்னை ஊழியத்துக்கு தகுதிப்படுத்தும் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொனுக்கு வேறு விதமாக எல்லாம் ஒரே ஆவியனுக்கு தருகிறார். ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்ட் என்ற சாராம்சத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எத்திலிருந்து தொடங்கு தம்பி? 4 இருந்து வாசிங்க தம்பி. வரங்களில் வித்தியாசம் உண்டு. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்த வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், மூன்றாவது விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், நாலாவது குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு அற்புதம் செய்த 5 அற்புதங்களை செய்கிற சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், தீர்க்க தரிசனம் 6, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், 7 ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், 8 பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டது. அடுத்து பாஷைகள் 9 பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கையை தட்டுங்களேன். என் அன்பு தம்பி, என் அன்பு மகன் என்னிடத்து வளர்ந்து இன்றைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாகி கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவருடைய அம்மா எனக்கு தாயை போல இருந்து ஆரம்ப நாள் ஊழியத்திலே என்னை தேற்றினவர்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்னோடு இருந்து ஊழியம் எனக்கு செய்தவர்கள். அன்பு தம்பி செல்வின் இன்றைக்கு துபாயில் இருக்கிறான். அவருடைய மனைவி அன்பு மகள் ஜெபா, அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் என்னை நேசிக்கிறவர்கள். அவன் என்னிடத்தில் வளர்ந்தவன், என்னிடத்திலேயே இருந்து ஆவிக்குரிய என் மகன், என் தம்பி.
அவருடைய 3 பசங்களும் இங்கே தான் இருந்தாங்க. மூச்சவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், அங்கே செட்டில் ஆகிட்டான். கடைசி உள்ளவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், அங்கே செட்டில் ஆகிட்டான். அவனை ராஜகுமாரனை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே வளர்ந்து எனக்கு கால் பிடித்து விட்டு எனக்கு தண்ணி எடுத்து கொடுத்து என்னுடைய அலுவல்களை கவனித்து கொண்டே சாமுவேல். மூத்தவன் வேதநாயகம், அவனும் இங்கே வேலை செய்தவன். அவனை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளாச்சு. கடந்த வருடத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்தான். நடுவில் உள்ளவன் செல்வின் துபாயில் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அன்பு தாய் நேசித்தவர்கள். சரி, போகட்டும். அவர்கள் பரலோகம் போய்விட்டார்கள். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன் எனக்கு ஒரு கொரியர் சர்வீஸில் பார்சல் அனுப்பியிருந்தான். அண்ணே, கொஞ்சம் ஜாமான் அனுப்பிச்சிருக்கேன், எடுத்துக்கங்கன்னு. பெரிய பொட்டி 2 வந்துச்சு. என்னடா இவன் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா, உள்ள திறந்து பாருங்கன்னே தெரியும்ண்ணா. ஒவ்வொரு பெட்டியாக வச்சுருந்தான். இதில் என் தங்கை பெயர் மெர்சி அக்கா, இன்னொரு அக்கா பேர் இந்திரா அக்கா, அவனுடைய மனைவி பேர், அவளுக்கு ஒரு சின்ன பெட்டி தான். ஜெல்வின், என்னுடைய வீட்டுக்கு ஜபா, அவனுடைய மனைவி பேர், அவர் பெட்டி. அப்புறம் எல்லாம் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு ஒரு தனி பெட்டி. அதுக்கப்புறம் இது ஒன்லி டென்சிங் அண்ணா, ஒன்லி டென்சிங் அண்ணா, ஒன்லி டென்சிங் அண்ணானே எழுதி வச்சிருந்தான். அதை பார்த்து நெகிழ்ந்து போய்விட்டேன். எத்தனை உயர்ந்த ஐட்டம் இருக்குமோ அத்தனை எனக்கு வச்சுருந்தான். எல்லாருக்கும் வச்சுருந்தான். எல்லாருக்கும் ஒரே பார்சலில் தான் வந்துச்சு, ஒரே மனுஷன் தான் அனுப்புனான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் தேவைக்கு அனுசரித்து அனுப்பிச்சிருந்தான். ஆவியானவர் அப்படி தான் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பார். அது நான் காசு கொடுத்து வாங்கலைங்க, அவனே நான் எதிர்பார்க்காத, அண்ணே உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன், எடுத்துக்கங்க. 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 மணிக்கு இயேசுவை ரட்சித்தார். 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு மலை மீது உட்கார்ந்திருக்கும் போது 4 மணி நேரம் தேவனோடு பேசினார். ஊழியத்துக்கு என்று அழைத்தார். ராஜரீக வெகுமதிகளை கொடுத்தார். போ, என் தீர்க்கதரிசியாய் உன்னை பயன்படுத்துவார். தீர்க்கதரிசி என்றால் என்ன தெரியாது, ஊழியம் என்றால் என்ன தெரியாது, ஊழியை எப்படி உடுத்திக்கொள்ளன்னு தெரியாது. நான் அன்றைக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பேசி படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் தோப்பனார் பேர், எங்கள் அப்பா பேர் பரமசிவன் மகன். நெற்றியிலே சந்தனத்தை பூசியிருப்பேன். இது இவ்வளவு முடி வச்சிருப்பேன், கழுத்தில் ஒட்டி செயின், கையில் ஒரு காப்பு, டைட் ஜீன்ஸு போட்டிருப்பேன். ஊழியத்துக்குன்னு அழைக்கிறார். ஊழியன்னு நினை தெரியாது. சரி என்று ஒற்றுக்கொண்டேன். ஆவியானவர் அபிஷேகித்தார். தேவனை தரிசித்தேன். 4 மணி நேரம் தரிசித்தேன். நடந்து வந்தேன். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்களை வழிநடத்தின ஆன்டி அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயருக்காக ஜனங்கள் அங்கே உள்ள எல்லா தொழிலாளிகளையும் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் நடத்திட்டு இருக்காங்க. நான் உள்ளே போனேன். நான் உள்ளே போன உடனே அத்தனை அசுத்தாய்ப்படுத்த கீழே விழுந்தார்கள். கூச்சல் போட்டார்கள். ஐயோ, வர்றான் இறைதன். எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் விழுகிறாங்க, ஏன் விழு, நான் பயந்தேன். அப்பவுமே இந்த ஆண்டி சொன்னாங்க, தெய்வம் நினைக்க ஆத்மா ராயல் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தாவோ நினைக்க ராயல் கிஃப்ட் கொடுத்துட்டு முதல் மீட்டிங்க்கு என்னை திருப்பூர் நகரத்துக்கு அழைத்தார்கள் என்று சாட்சி நீங்கள் கேட்டிருக்கலாம். முதல் வெள்ளிக்கிழமை ரட்சிக்கப்பட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை பிரசங்கியார் கைகளை தட்டி 35 ஆண்டுகள் கரம் பிடிச்சு வழி நடத்தி வந்திருக்கிறார். அங்கே திருப்பூர் பட்டணத்தில் கூட்டம் நடந்தது. அங்கே போதகர்கள் ஐக்கியமாக நடக்கப்பட்ட கன்வென்ஷன் கூட்டம். அப்பொழுது போதகர்கள்லாம் கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட், கலரு போட்டால் அக்மார்க்கு பிசாசுன்னு குத்திடுவாங்க. எனக்கு 20 வயசு, எலும்பு தோலும் 37 கிலோ 35 கிலோ இருப்பேன். இப்போ என்னை பார்த்ததில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒரு செல்வந்த குடும்பம், அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு. அந்த கூட்டத்துக்கு போனேன். நான் நினச்சிக்கிட்டேன் இயேசுநாதர் கூட்டம்னா ஒரு 10 பாட்டு பாடினா போதும் அப்படின்னு. மலையாளம், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் 10 பாட்டு பாடி, பழைய காலத்தில் ட்ரம் வச்சு அடிப்பாங்க, டேம்பரின் வச்சுக்குவாங்க, அதே வச்சுக்கிட்டு போனேன். உள்ள எட்டி பார்த்தேன். மண்டபத்தில் அவ்வளவும் வெள்ளை, ஒயிட் ஒயிட் ஒயிட், பியூர் ஒயிட், சாரி ஒயிட், பிளவுஸ் ஒயிட், ரிப்பன் ஒயிட், தலை ஸ்கார்ப் ஒயிட், பாஸ்டர்மாருக்கு ஜிப்பா ஒயிட், பேண்ட் ஒயிட், டேபிளில் ஒயிட், மைக்கில் ஒயிட், செருப்பு கூட ஒயிட், வாட்ச் ஸ்டாப் கூட ஒயிட். இப்படி ஹாலஜன்லாம் போடல. மஞ்சள் லைட் போட்டால் பிசாசாம். வெறும் வெள்ளை டியூப் லைட்டாக போட்டுருந்துச்சு. டேபிளில் ஒயிட்டு. நான் எப்படி போனேன் தெரியுமா? இவ்வளவு முடி, கழுத்தில் செயின், கருப்பு சட்டம், கட்டம் போட்ட சட்டை, கருப்பு ஜீன்ஸு. தெரியாது.
எனக்கு வெள்ளதான் போடணும் ஊழியக்காரங்கிற தெரியாது, முடி வெட்டிடணும் தெரியாது, எப்படி உடித்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியாது. உள்ளே போன உடனே அவங்க எல்லாம் ஆவில அங்க ஒரு ஹார்ன், குழாய் கட்டிப்பாங்க, ஹார்ன் கட்டிருப்பாங்க, அது வெளியே வந்து பாஸ்டர். இப்பொழுது கேரளாவிலிருந்து டென்சிங் ஒருத்தர் வர்றாருங்க, வல்லமையான தீர்க்கதரிசி. யாரை சொல்றாருன்னு நம்மளைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரா? டென்சிங் டேனியல் அப்ப இல்ல, எங்க அப்பா எவரெஸ்ட்ல டென்சிங் ஹிலாரி ஃபர்ஸ்ட் டைம் ஏறினார் அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து, மற்றவங்க பேரெல்லாம் வேற வேற பேர் இருக்கும், என்னுடைய பேர் மட்டும் அந்த காலத்திலேயே ஆண்டவர் கிருபை செய்தார், கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், டென்சிங் ஒன்று வச்சாங்க. டென்சிங் ஹிலாரி அப்படிங்கிறதுக்கு பதில் வெறும் டென்சிங், 2 பேருக்கு ஒரு பேரை வச்சாங்க. அது டென்சிங்கா மறுவிச்சு அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு டேனியலும் சேர்த்தாச்சு. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டென்சிங் டேனியல். இப்போ போன உடனே டென்சிங் வருவார். அவர் நினச்சிக்கிட்டாரு 40 வயசுல இப்படி வயிறு மஞ்சளிக்கிட்டு பிரைஸ் தி லார்ட். அப்பெல்லாம் பாஸ்டர் மார்க்கு கத்தி 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 வோக்கல் கார்டெலாம் கிழிஞ்சு வாய்ஸே அப்படி ஆயிரும். கர்ற என்னப்பா என்ன செய்கிற அப்படின்னு பேசுவாங்க, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஓவர் வால்யூம் கத்தி கத்தி. அதனால இந்த மைக் செட்டு போடுறவங்க கூட பார்த்துக்கங்க, மைக் செட்டு போடுறவங்க கூட டப்பாவா மைக்கா உடஞ்ச மைக்கா இட்டுருவான். ஏன்னா இந்த ஆவிக்குறி பெந்தகோஸ்காரங்க கத்துவாங்க போலுக்க, ஐயோ நம்ம மைக்கெல்லாம் உடஞ்சிடும் ஸ்பீக்கர் கத்திருன்னு ஒரே கத்து, பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எழுதப்படாத மரபு ஒன்றை நம்முடைய மக்கள் கடைபிடித்து வந்தார்கள். வேதத்தில் இல்லாத காரியங்கள்லாம் செய்கிறவங்க. நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்க, நீண்ட அவயம் உள்ளவன் கர்த்தருடைய வேலைக்கு லாயக்கற்றவன், மிதமிஞ்சிய நீதிமான், கூனன், பூவிழுந்த கண்ணன், சொரியன். பூவிழுந்த கண்ணன் தரிசனம் இல்லாதவன். கூனன்னா உலகத்தின் ஆசீர்வாதத்தையே பார்த்து, உலகத்தை பற்றி ப்ராஸ்பரிட்டி பேசுறவன், உலகத்தை பார்த்து மண்ணையே நோக்கி உழன்று தவிக்குமன் வஞ்சக நெஞ்சதனை விண்ணையே நோக்கிட பன்னிறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். மண்ணையே நோக்கி நடக்கிறவன் அவன் ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. சொத்து, பொண்ணு, பெண்ணு, பொருள் இதையே நேசிக்கிறவன். பூ விழுந்த கண்ணன் சொரியன்னா தூட்டி திரு அரிப்பு, தூத்திக்கிட்டே திரிறவன். நீண்ட அவயம்லன்னா மிதமிஞ்சிய நீதிமான். இப்போ எல்லாரும் ஒயிட்டு, நான் எட்டி பார்த்தேன், எனக்கு ஷாக்காச்சு, ஈரக்கோலை ஆடி போச்சு. ஐயோ எல்லாரும் வெள்ளையா இருக்காங்க, நம்ம கருப்பா இருக்கோம். என்னை அழைத்த அம்மாவனா, வாங்க பிரதர், கோயம்புத்தூர் ஸ்லாங் கொங்கு தமிழ், ஏனுங்க வெளியே நிற்கிறீங்க, உள்ளுவாங்க, வாங்க நீங்க. இல்லற ஆவிலேருந்து ஜெர்மன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஆள் 40 வயசுல வருவார்னு பெரிய பெரம்பு நாற்காலியே சென்டரில் போட்டிருக்கு. அங்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் பாஸ்டர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், அவங்க எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டாங்க. நான் கருப்பாக ஒல்லிய குச்சியா 20 வயசு பையன் கூட்டிகிட்டு போய் அவங்க இதில் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்கார்ந்தேன். சைடில் சோத்திராம் 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 சோத்திரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்த பாஸ்டர் அப்படி பார்த்தாரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், நாற்கால் நாட்டிட்டார். ஏன்னா கருப்பு ட்ரெஸ்ஸு. நான் உண்மையிலே பேய் கோலத்தில் தான் போயிருந்தேன். இவ்வளவு முடி, கழுத்தில் செயின், கையில் காப்பு, சிலவன் அப்படி போடுறோம். 4-5 இந்த சில பசங்களை பார்த்தா அவன் ஸ்டைலுன்னு நினச்சிக்கிறான். ஒருத்தன் 10 வரலும் மோதிரம் போட்டு இங்கேயும் ஒரு மோதிரம் போட்டிருக்கான், ஒரு கயரை கட்டியிருக்கான், இங்கே ஒரு பச்சை குத்திருக்கான். அவனு ஏற்கனவே அந்த டிவி கலரில் இருக்கான், ஐயா ஸ்பீக்கர் கலரில், அதில் வேறு ஹேரில் கலரிங் வேறு. பார்த்தா அவனை பார்த்தா இருட்டில் குழந்தைங்க அரண்டை செத்து போயிடும். அவன் எதுக்கு இருந்தால் எனக்கு வாந்தி வந்துடுங்க. உட்கார்ந்துருக்கான், எனக்கு வாமிட்டிங் வருது, வாந்தியாக வருது அப்படின்னு. அது ஸ்டைலுன்றாங்க. அவனுக்கு அது என்னமோ ஸ்டைலாகவே தெரியுது. நீ கூட இப்படி போட்டுக்க வேண்டாமா, சரி விட்டுரு, நல்ல பையனாக இருப்பான் போலுக்க. ஏன்னா இப்போ நானும் அதே மாதிரி தான் போயிருந்தேன். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், வெள்ளையாக போட்டு சுத்தமாக இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு கருப்புரம் வந்து உட்காந்து ஒட்டடை குச்சி மாதிரி. அப்போ வாலிபனையே ஊழியத்துக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ரேஞ்ச் வேணும், வயிறு இப்படி இருக்கணும், கழுத்து இப்படி இருக்கணும், சிப்பாக போட்டுருக்கணும், பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கணும், அப்போ தான் ஏற்றுக்குவான். போய் உட்காந்து இந்த பாஸ்டர் 1/2 அடி தள்ளிட்டாரு, இந்த பாஸ்டர் 2 அடி தள்ளிட்டார், இயேசு ரத்தம்னு. யாரும் நீவே இவர் தானுங்க நீங்கள் இப்போ சொல்லி ட்ரென்சிங். இவனா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கானாங்க. எனக்கு கிறுக்கு இல்லைங்க, கர்த்தருடைய ஆவியான சொன்னார். ஏன்னா பணம் அந்த அம்மா தான் போடுறது. அப்போலாம் நிறைய வசதியெல்லாம் ஊழியங்கள் இருக்காது. பெரிய யாராவது பணக்காரங்க ஸ்பான்சர் பண்ணால் பெரிய மீட்டிங் நடத்தலாம். அவர் நினச்சிட்டாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு வேற ஆவி போலுக்க வந்திருக்கவனை, வேறவனை கூப்பிட்டு வந்துருச்சு, இந்த அம்மாவுக்கு பிசாசாக இருக்கும் போலுக்க அப்படின்னு நம்மளை பேச விட்டா எதை எக்குத்தப்பா பேசிப்பான், ஜனங்களை சீர வச்சிருவான்ட்டு 7:30க்கு பிரசங்கம் தொடங்கி 9:30க்கு முடிக்கணும். இவர் 7:30க்கு டப்புன்னு ஏறி பிரசங்கத்தை அந்த பாஸ்டர் ஆரம்பிச்சா 7:30, 8:30, 9:30, 9 9 9 ஹால் ஆயிடுச்சு. பிரசங்கம் கொடுக்கல.
பிரசங்கம் கொடுத்ததாலும் எனக்கு செய்ய தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எனக்கு 10 பாட்டு தெரியும். இப்போ 9:15 இப்படி திரும்பி பாரு சொன்னார், இந்த கேரளாவிலேருந்து வந்திருக்கிற தம்பிங்க சாட்சி கொடுப்பாருங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டார். இவ்வளோ நேரம் அவர் தான் தீர்க்கதரிசின்னு சொன்னது என்னது, சாட்சியும் கொடுக்க தெரியாதுங்க. எனக்கு சாட்சியும் கொடுக்க தெரியாது. நம்ம கோர்ட்டில் போய் சாட்சி கொடுக்க சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. இது என்னது நான் நினச்சேன். சரின்னு கை காலெலாம் நடுங்குது. முன்னாடி எல்லாம் ஒயிட்டாக உட்காந்து ஆவியில் நனைஞ்சு சோத்திரம் அப்படி அந்நிய பாஷை அது இதெல்லாம் பேசி வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நான் போனேன், கருப்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன், சடை விழுந்த தலையோடு, கழுத்திலே சங்கிலி அணிந்து, காலில் காக்காவலி போட்ட மாதிரி ஒரு காப்பையும் போட்டுக்கொண்டு, பெரிய ஏ சிம்பிள் போட்ட கமலஹாசன் ரோல் மாடல் அந்த பெல்ட்டையும் போட்டு, பழைய காலத்து பெல்ஸ் போட்டு ஜீனும் போட்டுக்கிட்டு போய் நின்று, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 வார்த்தை தெரியும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுநாதரே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுநாதரே இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு. அடுத்த செகண்ட் ஒரு சவுண்டு, டேய் எங்களை விரட்டவாடா வந்த ஒன்று 10-15 வெள்ளை சாஞ்சிருச்சு கீழே. நாக்க தள்ளிட்டு, டேய் எங்களை விரட்டவாடா வந்தேன். என்னடா இது நீ நான் சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நான் பின்னாடி ஓடிட்டேன். என்னதுப்பா இது, எங்க இருந்தா என்னை விரட்டிட்டு வந்தா நாங்க. அவங்க தான் அந்த சபைகளுடைய தீர்க்க தரிசனிகள். இத்தனை வருஷங்களோ இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி தான் சபை நடந்திருக்கு பாருங்க. வெள்ளைய கருப்பு சாச்சிருச்சுங்க. இங்கே வஸ்திரத்தை குறித்து முக்கியத்துவம் இல்ல, இருதயத்தில் ஆளுகை செய்கிற யார் என்பதான் முக்கியம். கைகளை தட்டி இதை மைனஸ் எடுத்துறாதீங்க. உங்களுக்கு சாதகமா எப்படினாலும் வஸ்திரம் தரித்துக் கொள்ளலாம் ஆண்டவர். நேவர் கண்ணியமான வஸ்திரம். அன்னைக்கு எனக்கு தெரியாது, அப்படி போட்டிருந்தேன். அன்னைக்கு இப்படிதான் இருக்கணும், ஒரு கண்ணியமான வஸ்திரம் தரிக்கணும். கிறிஸ்தவ ஊழியக்காரன் பிரசிடென்ட்டை விட பெரிய பதவி, அவன் ஸ்டாண்டர்டா போய் நிக்கணும்னு அப்பன்னு அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியும். எனக்கு அதான் கிடைச்சது, போட்டேன், அதான் நல்ல ட்ரெஸ் நான் நினைச்சுக்கிட்டேன். அறியாமையின் காலங்களை தேவன் காணாதல் போயிருக்கிறார். இப்ப என்னாச்சு, டேய் வந்துட்டேடா அல்லறி கிடைச்சு நாக்க தள்ளி உருண்டு அம்புட்டு 4-5 பாசத்து மாதிரி ஒய்ஃபும் கீழே விழுந்துருச்சு. எனக்கு என்னடான்னு தெரியல, என்னப்பா இது நடக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் பிடிச்சது. எல்லாரும் ஆவிலஞ்சு ஒரே கத்து அல்லையோ சோத்திரம் சோத்திரம் கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு பிரசங்கமோட பண்ணவும் தெரியாது, பிரசங்கமும் பண்ணலை, சாட்சியும் சொல்லலை, சாட்சி சொல்லவும் தெரியாது, பாட்டு பாடலாம் அப்படின்னு தண்ணகிட்டு நிற்கிறேன். வெளியே இருந்து ஒரு அம்மா ஓடி வராங்க. அல்லையோ சோத்திரம் அப்பா ஏசுநாதரே ஏசுநாதன்ட்டு ஓடி வராங்க. அவங்கள பார்த்து இந்த கூட்டமெல்லாம் எழும்பிச்சு கூச்சல் போட்டுச்சு, அல்லேலுயா சோத்திரான்னு. என்னன்னு கேட்டேன். நேராக மேடைக்கு வந்தாங்க, அந்த மைக்கை பிடுங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, என்னம்மா விஷயம்னு. ஐயா நான் ஒரு பூரண குஷ்டரோகி, பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன் தெருவாக. கையழுகி காலழுகி முகத்தோற்றமெல்லாம் மாற்றி நாற்றம் அடித்த சரத்தோடு அந்த ஆற்றங்கரையில் வேப்ப மரத்துக்கு அடியில் குடிசை போட்டு அங்கே தான் உட்கார்ந்துருந்தேன். அந்த வேப்ப மரத்து பக்கத்தில் ஒரு குழாய் கட்டியிருந்துச்சு. நான் ராத்திரி இப்போ ஒரு 7 மணி 9:15 9:20 இருக்கும். நான் இப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிலா வெளிச்சம் வந்துச்சுங்கய்யா. அப்போ இயேசுநாதரே இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு ஒரு வார்த்தை அந்த குழாய் வழியாக கேட்டுச்சுங்கய்யா. அந்த நிலாவிலேருந்து ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி பளிச்சுன்னு அடிச்சுங்க. என் உடம்ப பார்த்தீங்களா ஐயா, எங்கள் எல்லா குஷ்டமும் ஓடி போயிடுச்சு. பச்சை குழந்தையுடைய உடம்பு போல மாறிவிட்டது. கைகளை தட்டி. எங்கள் ஊழியத்தில் முதலாவது நடந்த அற்புதம், குஷ்டரோகியை கத்த சுத்தமாக்கினார். கைகளை தட்டி. இப்போ இயேசுவின் ரத்தம் சொன்ன பாஸ்டர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. எனக்கு தைரியம் வந்துச்சு. அப்படியே உட்கார்ந்தேன். ஜனங்கள் உட்கார்ந்தா வாயை பொழந்து ஆன்னு மேலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்னப்பா பேசுறது நான் அப்படின்னு கேட்டேன். நீ பேசி என்ன ஆக போகுது, நான் பேசுகிற நீ கேள் என்றார். கைகளை தட்டி. இதே சத்தம் என் கால்கள் வைத்து, நீ பேசி என்ன ஆக போகிறது, நான் பேசுகிற நீ கேள். அப்படியே கண்களை மூடினேன். என் உடம்பு முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல என் மேலே ஒரு அக்னிமயமான ஒரு ஒளி அப்படி இறங்கியது. என் கைக்கு மேலே வேறொரு கை, என் உதடுகளுக்கு மேலே வேறொரு உதடு, என் முகத்துக்கு மேல் வேறொரு பிரகாசமான முகம். நான் பார்த்தேன். 3 மணி நேர பிரசங்கம். வசனம் என்னன்னு தெரியாது. மழை 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 என்று கர்த்தருடைய வார்த்தை. 3 hours 12 மணி 1 மணி ஆயிடுச்சு, முடியல. அன்று தொடங்கின ஊழியம் 35 ஆண்டு காலம் கர்த்தரே நடத்துகிறார். கைகளை தட்டி உலகமெங்கும் கொண்டு போனார்.
அன்று பிடித்த பிரசங்கம் தான் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன் பாருங்கள். 100 வசனம் எடுப்பேன் ஒரு பிரசங்கத்துக்கு. இன்றைக்கு தான் டைமிங், உங்களுடைய பிஸி டைம். இன்னைக்கு செட்டில் ஆராதனை டைம் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. எங்கள் ஊழியத்தில் 3 மணி நேரம் தான் நடக்கும். கைகளை தட்டுங்களேன். ஒரு பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு பின்பு தான் மீட்டிங் முடிச்சு கீழே இறங்கி வந்தேன். பாஸ்டர் சொன்னார், பிரதர் மன்னிச்சுக்கங்க, நாங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு இந்த முடியெல்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி நினச்சிட்டோம், மன்னிச்சுக்கங்க, பரவாயில்லைங்கய்யா, இதுதான் ஊழியமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம். வெளியே போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, கண்ணு ஊழியக்கார தம்பி இவ்வளோ முடி வச்சுக்கிற கூடாது கண்ணு, வெட்டி போடுங்க அப்படின்னு. அப்படியாம்மா, ஊழியக்காரங்க வைக்கக்கூடாதா? ஆமாம் கண்ணு, வைக்கக்கூடாது, நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டாமா எல்லாருக்கும். காலில் போய் முடிய வெட்டினேன். இன்னொரு அம்மா சொன்னாங்க, இப்படி ரொம்ப கருப்பு சட்டையெல்லாம் போடாத கண்ணு, ஒரு கொஞ்சம் லைட் கலராக போட்டுக்கண்ணு. ப்ளூ சிப்புன்னு அன்றைக்கி ரெடிமேட் ஷர்ட் வந்துருச்சு, 38 இன்ச்சில் ப்ளூ ஒயிட்டில் ப்ளூ லைன் போட்ட ஒரு கோடு போட்ட சட்டை காலில் போய் வாங்குகிறேன். நைட் மீட்டிங் அதை போட்டு வந்தேன். வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஏங்கன்னு பைபிள் இல்லாமையே பிரசங்கத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. அப்படியாம்மா அப்படின்னே. ஒரு புதிய ஏற்பாட்டு கிடியோன்லேருந்து கொடுத்த புதிய ஏற்பாட்டு இந்த சிவப்பு புஸ்தகத்தை சுற்றி என் கையில் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு போனேன். இப்போ இடைக்கு பிரசங்கம் 2ஆவது நாள் முடிந்தது. என் பக்கத்தில் இந்த பாஸ்டர் கேட்டார், தம்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்னதுங்கய்யா அப்படின்னு கேட்டேன். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய நீதி, அது எடுக்கணும்ல. எடுத்துட்டா போச்சு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஞானஸ்தானம். காலையில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதே சபையில் நான் தான் பிரசங்கியார். கைகளை தட்டுங்களேன். 3 நாள் மீட்டிங் முடிந்தது. கர்த்தர் உலகமெங்கும் என்னை கொண்டு போகிறார். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் சிங்கப்பூரில் 3500 பேருக்கு பைபிள் டீச்சிங் கொடுக்குறேன். என்னன்னே எனக்கு தெரியாது. பிரசங்கத்துக்கு கூப்பிட்டார்கள், போனேன். முதல் மீட்டிங் அது எனக்கு முந்தின வருடம் அங்கிள் தினகரன் அங்கிள் போயிருந்தாங்க. 4100 பேர் வந்தார்களாம் பாஸ்டர்ஸ். அடுத்து என்னை அழைத்திருந்தார்கள், 3500 பேர் வந்திருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிரீச்சிங் முடிந்தது. வந்ததும் கேட்டாங்க, எந்த பைபிள் காலேஜில் படிச்சிங்க? எந்த பைபிள் காலேஜ்? என்ன வெளிப்பாடு, என்ன அபிஷேகம்? எனக்கு என்ன வெளிப்பாடு? நான் என்னத்தை பேசினேன்? எனக்கு இன்னைக்கு வரை தெரிய மாட்டேங்குதுங்க. என்னத்தை பேசுகிறேன்? இல்லை, ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணோம். என்ன மாதிரி பேசுகிறீங்க, வித்தியாசமாக இருக்கும் உங்கள் பிரசங்கம். நாங்கள் கர்த்தருக்கு மகிமை. நான் எந்த பைபிள் காலேஜில் படிக்கலைன்னு ஒரு சைனாக்கார சொன்னேன். டோன்ட் டெல் லை, பொய் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு பைபிள் காலேஜில் ஸ்தாரமாக படிச்சிருக்கீங்க. ஆமாம் படிச்சிருக்கேன். அந்த பைபிள் காலேஜில் ஒரே ஸ்டூடெண்ட் ஒரே மாஸ்டர், 2 பேர் தான் உண்டு. ஒன்லி மாஸ்டர், ஐ எம் ஒன்லி ஸ்டூடெண்ட். என் பரிசுத்த ஆவியான ஒரு மாஸ்டர், நான் ஒரே ஒரு மாணாக்கன். அவர் சொல்லித் தருவதை ஜனங்களுக்கு பைத்தியக்காரனை போல பேசுகிற ஒரு மைக்கு மாதிரி தான் செயல்படுகிறேன் என்றேன். அதுதான் ராயல் கிஃப்ட். கைகளை தட்டி, ராஜரீக வெகுமதி அப்பா, 8 சுரக்காய் கறிக்கு உதவுமா? உலகத்தில் உண்மையாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த, சூரியனைப் போல பிரகாசித்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கர்த்தர் இப்படித்தான் பயன்படுத்தினார். ஸ்மித், விக்கிள்ஸ்வர்த், டிஎல் ஆஸ்பன், ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாம், டிஜிஎஸ் தினகரன், இந்தியாவிலே இதோ வல்லமையாய் விளங்கினவர்கள், வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள், பரமானந்த ஐயர் அவர்கள். இது ஒவ்வொரு பரிசுத்தவாட்டிகளையும் பரிசுத்தவான்களையும் அப்படித்தான். அந்த காலத்தில் பொன்னம்மா சன்னியாசின்னு ஒரு அம்மா பாட்டு எடுத்து டேம்பரின் பண்ணிட்டு வருவாங்க. என்ன பிரசன்ஸாக இருக்கும் அவங்க பாட்டு. பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் காட்டாத்துறை தாமஸ் ஐயா, இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்களை என் அனுபவத்தில் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோரும் தேவனிடத்திலிருந்து கேட்டு ஜனங்களுக்கு சொன்னார்கள். சுய அறிவில் அவர்கள் பேசினதே இல்லை. கைகளை தட்டி வெளிப்பாடு. அது எங்கே இருந்து வந்தது? தேவனுடைய கிஃப்ட், கர்த்தருடைய ஈவு, ராயல் கிஃப்ட். ராஜரீக வெகுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசு கொடுக்கிறது நாம வம்பா வாங்கினா அதுக்கு பேர் பரிசு இல்லை, பிச்சைன்னு அர்த்தம். அல்லது ஏமாத்தி வாங்குறதுன்னு அர்த்தம், அல்லது கடனுக்கு வாங்கணும்னு அர்த்தம், பணம் கொடுத்து வாங்கணும்னு அர்த்தம். தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ படிப்பினாலோ வாங்க முடியாது. அது தானமத்ரே, அது கிஃப்ட், ஒன்லி காட்ஸ் கிஃப்ட். அது தேவனுடைய ஈவு. கைகளை தட்டி, அவர் சித்தத்தின்படி இவனுக்கு இதை கொடுத்தால் இதை நன்றாக உபயோகப்படுத்த அவனுக்கு தெரியும். பாத்திரமறிந்து பிச்சையிடுகிற தெய்வம். கைகளை தட்டி, எல்லா பையகையிலையும் கொடுத்துட மாட்டார். 5 வயசு பையன் கையில் யாரும் கத்தியும் கொடுக்கறதில்ல, பைக்கும் கொடுக்கறதில்ல. டாக்டர் மகன், விவசாயி மகன், இன்ஜினியர் மகன். சொத்து பிரிக்கும் போது டாக்டருக்கு சொன்னார், ஒரு ஒர்க் ஷாப் வச்சு தரப்பா, பொழைச்சிக்கணும். அப்பன் முட்டாள் அப்பனா தான் இருக்கணும். யாருக்கு? டாக்டருக்கு படித்த பகனுக்கு அப்பா என்ன சொன்னார்?
உனக்கு ஒர்க் ஷாப் வச்சு தரேன். இன்ஜினியருக்கு சொன்னார், உனக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி தரேன்ப்பா. இன்னொரு பையனுக்கு விவசாயி பண்ணுறவனுக்கு சொன்னார், இல்லைப்பா நீ போய் டாக்டர் வேலை பாருனார். சொன்னால் அவர் முட்டாள் தானே. அப்போ உன்னைய வச்சு என்ன செய்ய முடியுமோ அது அவருக்கு தான் தெரியும். உன் இருதயம், உன் இருதயத்தின் நினைவு, உன் நோக்கம், உன் அப்ரோச், உன்னுடைய ப்ரேயர், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய அழைப்பு உறுதிப்படுத்த கர்த்தர் கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ராஜரீக வெகுமதி. விசுவாசத்தில் அற்புதம் செய்வது வேறு, வரங்களில் அற்புதம் செய்வது வேறு. கைகளை தட்டி வரங்கள் பெற்றவர்கள் வரம் பெற்றவர்களே அன்றி. எனவேதான் நீங்கள் மேலான வரங்களை நாடுங்கள் என்றார். ராயல் கிஃப்ட் கேட்கணும், ஆண்டவனுக்கு கொடுப்பார். ராஜாவாகிய சாலமோன் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்தது அல்லாமல் அவள் விரும்பி கேட்டதையும் கொடுத்தானா. முதல்ல அவராக கொடுப்பாரு, அப்புறம் அதை நம்ம மல்டிப்ளை, வட்டி கூட்டது மாதிரி அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். யார்கிட்ட இருந்து? கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டு கிட்ட டெவலப் பண்ணணும். அதே இடத்துல இருக்கிறேன். 1968 நான் ரசிக்கப்பட்டேன். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறாகவே இருக்கிறேன். அன்றைக்கு சொல்ல இன்னைக்கு ஒரு சில மாறாதவராக இருக்கிறேன். ஆமாண்டாயாம். சில அப்படியே இருப்பான், கொஞ்சம் கூட வளைச்சிருக்காது. இந்த பிடிச்சி வச்ச என்ன மாதிரி அந்த காலத்தில் சாணியில் ஒரு பிடி வச்சு ஒரு பூசணி பூ வைப்பாங்க கோலத்துக்கு மேலே. விளங்காத பய உள்ள, மாறவே மாறாது என்ன செஞ்சாலும். இல்லை கொஞ்சமாவது மாறணும்டா. அபிஷேகம் என்பது நீ ஆடுறதில் இல்லை, நீ பாடுறதில் இல்லை, நீ கொண்டாடுறதில்ல, டங்கு டங்குன்னு குதிச்சதில்லை. அபிஷேகம் என்பது உன் வாழ்வின் மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தை மற்றொரு மேல் பகர்வதுதான் உனக்குள்ள அபிஷேகம். கைகளை தட்டி உன் கேரக்டர் சேஞ்ச், குணலட்சணம் மாற்றப்பட்டு காம விகாரம் பிடித்தவன் பெண்களை கண்டாலே போதும் அவனுக்கு, அப்படிப்பட்டவன் பரிசுத்தவானாய் மாறிவிடுகிறான். அதுதான் மாற்றம். குடிகாரன் குடியை நிறுத்திவிட்டு நல்லவனாய் மாறிவிடான். அதுதான் மாற்றம். எப்பொழுதும் கொலை செய்து பிழைக்கிறவன் கொலையை விட்டு விட்டு சாந்த சுரபியா மாறுகிறான். அதுதான் மாற்றம். நான் உயர்ந்த ஜாதி, நான் பெரியவன் என்று சொல்லி பார்த்தட்டி மற்றவர்களை அற்பமானினவன் எல்லோரும் சமம் என்று ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் மாற்றம். கேரக்டர் சேஞ்ச். கைகளை தட்டுங்களேன். ரட்சிப்புனா அதுதாங்கய்யா. பெரியவங்களே, தன்னை பெரியவர்களாய் காட்டிக்கொள்கிறவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நீங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நினைக்கப்படாது. கேட்டீங்களா? நினைக்கப்படாது. மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பு. மனுஷனுக்கு மேன்மையாக தோன்று, கர்த்தருக்கு அருவருப்பு. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கைகளை தட்டி நான் டாக்டர், நான் பிஷப், நான் அப்போலஸ்தர், நான் அவர் இவர் வேண்டாங்கண்ணா. ஒன்று பதவியும் பட்டம் வேண்டாம். நான் தேவனுடைய அடிமை, அவருடைய வேலைக்காரன், நான் கர்த்தருடைய வேலைக்காரன் சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. கைகளை தட்டி நான் கர்த்தருடைய வேலைக்காரன். I am son of Almighty God. அவர் நம்ம மேன்மைப்படுத்துற வேற, நம்மளே மேன்மைப்படுத்தி நிற்கிறது வேற. அவர் சொன்னார், உங்களை வேலைக்காரன் சொல்வதில்லை, உங்களை சிநேகிதன் என்று சொல்லுங்க. அவர் சொல்லணுங்க. நம்மளே சொல்லிக்கிட்டு போடலாமா? நம்ம டைட்டில் போடலாமா? இப்போ என்ன பேச வர்றேன், இந்த ராஜாக்களுக்கு ராஜ அரண்மனையை கொண்டு போய் வைக்கும் பொழுது முதல்ல ருசி வர்க்கம் கொடுக்கணும், அப்புறம் பலமான ஆகாரம் கொடுக்கணும், அப்புறம் அவங்க போய் பயிற்சி செய்வதற்கு, ஆன்மீக பயிற்சிக்கு, அந்த வார்த்தைகளை அப்பியாசிக்கு டெமோ பண்ணி காட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கு ராஜரீக கிஃப்டையும் கொடுத்து அனுப்பணும். கைகளை தட்டி அதை யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் அசைவாடுகிற சபையிலே இது கிடைக்கும். ஆவியானவர் அசைவாடுற இடத்திலே உன் வேண்டுதல் கேட்கப்படும். நீ பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால், ஆளுகைக்கு நீ ஒப்பு கொடுத்தால், உன்னை கீழ்ப்படுத்தி கொண்டால், கர்த்தர் ராஜரீக வெகுமதிகளை உனக்கு கொடுப்பார். பரிசுத்தாவின் 9 வரங்கள் 9 கனிகள். இந்த 9 வரங்கனிங்கிறது உடலும் உயிர் மாறி. இந்த வரம் தனியே செயல்பட முடியாது, கனி தனியே செயல்பட முடியாது. என் அம்மா சிறுநீரக கோளாறுனாலே பாதிக்கப்பட்டு கடைசி நாட்களை மரித்தார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் போனார்கள். சொன்னார்கள், தம்பி உன்கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் வாங்குறேன், ஒரு வேண்டுதல். எந்த இடத்திற்கு போனாலும் வியாதிஸ்தர் வரும்பொழுது அல்லது என்னை போல பாதிக்கப்பட்டு வந்தபோது வந்திருந்தால் உன் அம்மாவாகவே நினைத்துவிடு. உன் அம்மாவுக்கு எப்படி அழுது ஜெபிக்கிறையோ அதே மாதிரி ஜெபம் பண்ணு. இந்த வியாதி யாருக்குமே வரக்கூடாதுன்னு. உன் மூலமாக கர்த்தர் சுகமாக்கட்டும் என்றார்கள். அன்றிலிருந்து எங்கள் கூட்டத்துக்கு வர எந்த சகோதரியை பார்த்தாலும் என் அம்மாவாக பார்க்கிறேன். எந்த வியாதிஸ்தரை பார்த்தால் என் தாய் படுக்கையில் கிடந்த அந்த காட்சியை கொண்டு வருகிறேன். கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாய் கொட்டும்.
கூச்சல் போடுவேன். 25 வருஷத்துக்கு மேல நான் மொபைல் போன் யூஸ் பண்றேன். 30 வருஷம், ஏறக்குறைய 30 வருஷம் இருக்கும். 25-27 வருஷம் இருக்கும். 27 வருஷத்திலோ 25 வருஷத்திலோ ஒரு நிமிஷம் கூட என்னுடைய மொபைல் போன் ஆஃப் ஆக்கி வச்சதே இல்லை. நான் இரவு 2 மணி 3 மணி போன்ல கூப்பிடுவாங்க, ஐயா ஐசுக்கு கொண்டு போறோம், ஐயா ஹார்ட் அட்டாக் என் வீட்டுக்கார உள்ள கொண்டு போறோம், என் பிள்ளை பிரசவத்துக்காக போறா, கேன்சர் வியாதி பொழைக்கமா டாக்டர் சொல்லிட்டாருயா, கொரோனாவில் மூச்சு விட முடியாம ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு கொண்டு போறாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா. கண்களை மூடுவேன். என் அம்மா அந்த மரண மூச்சில் அந்த ஐசியூல கிடந்து துடித்த காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த சகோதரனையோ அல்லது அந்த சகோதரி என் தாயாக நினைப்பேன். அன்பு பிரவாகித்து வரும். கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். ஆண்டவர் பாதத்தை கட்டியா பிடிப்பேன். அப்பா என் பிள்ளைய சொடும், மறுபடியும் அந்த சுவாசத்தை கொடுத்துருப்பா, அகால மரணம் அடையக்கூடாதப்பா, சுகமாக்கும் 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 என்று கூச்சல் போடுவேன். இதுதான் என் ஜெபம். என்ன நடக்கும்னே தெரியாது. அடுத்த நிமிஷம் காலையில் போன் வரும், நான் லைட்டாரா அபாய கட்டத்தை கடந்துட்டாருன்னு. ஒரு உண்மை தேவ மனிதன் முதலாவது ஜனங்களை கண்டு மனதுருகனா இருக்க வேண்டும். கனி அன்பு. அந்த அன்பில் நிறைந்து செய்யும் பிரார்த்தனையினால் கர்த்தர் இறங்குவார். சுகமளிக்கும் வல்லமை அவன் கரத்தில் வைப்பார். அவனை சுகமாக்குகிறார். கைகளை தட்டி அவன் செய்யும் வேண்டுதலுக்கு உடனே பதில் வருகிறது. இதுதான் ராஜரீக வெகுமதி. ராஜரீக வெகுமதி. உடன் ஊழியர்களே, போதகர்களே, என் அன்பு பாஸ்டர்மார்களே, என் அன்பு உடன் ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பரிசுத்தவான்களே, இந்த எளியவன் சொல்கிற சின்ன ஒரு வேண்டுதல், ஆலோசனை கூட சொல்ல முடியாது, அந்த தகுதி எனக்கு கிடையாது. சொல்லுகிறேன், ஜனங்களுக்காக பரிதபியுங்கள். உங்க பிள்ளைக்கு எப்படி அழுவீங்களோ, உங்க அம்மாவுக்கு எப்படி அழுவீங்களோ, உங்க மகனுக்கு எப்படி அழுவீங்களோ, அப்படியே ஜனங்களுக்காக அழுங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. தேசத்துக்காக அழுங்க. இந்த கோரப்பிடியிலிருந்து விடுதலை ஆக்க கர்த்தர் உங்களுக்கு வரங்கள் கொடுத்திருந்தால் அந்த வரத்தை அதற்கென்று பயன்படுத்துங்கள். ராயல் கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். கனியும் சரி, 9 வரங்களும் சரி, தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு ராயல் கிஃப்ட். பரிசு. பரிசு வந்து அவரா கொடுக்கிறது. பாக்ஸில் வச்சு 9 வரம் 9 கனி. அந்த காலங்களில் நான் பிரசங்கங்களை கேட்க போகும் பொழுது கவனமாய் பரிசுத்தவான்கள் பேசும்போது கேட்பேன், எத்தனை வரங்கள் அவன்கிட்ட இருந்து கிரியை செய்துன்னு பார்ப்போன்னு எண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓ, தீர்க்க தரிசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், ப்ராஃபசி, ஹீலிங் கிஃப்ட், ஆவிகளை பகுத்தறிதல், இப்படி ஒவ்வொரு வரமா சிலருக்கு கிரியை செய்யும் பாருங்க. பார்த்து அசந்து போவேன். இத்தனை வரங்களை இவர் கொடுத்திருக்கிறாரே. எல்லாரும் தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்கிறது வேறு. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ்ங்கிறது வேற. சமரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்து தண்ணி கேட்ட போது அவங்க 2 பேரும் சம்பாஷணையை பாருங்கள். அப்பொழுது சமரியா ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்வார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. சொன்ன உடனே அவள், எனக்கு உள்ளபடியே சொன்னீர், நீ தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் என்று ஊருக்குள்ள போய் ஜனங்களை கொண்டு வந்துட்டார். அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஆவிகளே, நான் மேடைக்கு எங்கள் கூட்டங்களில் பங்கெடுத்து நீங்கள் கவனித்திருக்கலாம். 3 பேர் வாருங்கள், உங்களுக்காக ஜெபிப்பேன் என்பேன். வருவார்கள். அப்படி கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலத்தை சொல்லி கர்த்தரை செய்வான்னு சொல்லி அனுப்புவேன். அது தீர்க்க தரிசனத்தில் வராது, வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜில் வரும். அறிவை போதிக்கும் வசனம், ஞானத்தை வாசிங்க. ஞானத்தை எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஏது உங்களுக்குள் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியம் என்ன, அவன் கடந்த காலம் என்ன, வருங்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன என்பதை தெள்ள தெளிவாக ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவர் சொல்லும் பொழுது பக்தி விருத்தி கூடும். இயேசுவின் மேல் ஒரு பக்தி பாசம் அதிகமாகும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவன் பக்கத்தில் வந்து விடுவான், கைகளை தட்டி. அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பக்தி விருத்திக்கென்று. ஆவியான் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். மகிமையான வரங்கள் உண்டு. நான் இதை இன்னும் 1 மாதத்துக்கு நீட்டிக்கொண்டே போவேன் நினைக்கிறேன் இந்த பிரசங்கத்தை. ராஜரீக கிஃப்ட்,
ராஜரீக வெகுமதி, பரிசு, ராயல் கிஃப்ட். இது ராயல் கிஃப்ட் என்னன்னா 9 வரங்களும் கனிகளும். இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், இது இருக்கும் பட்சத்தில் மற்ற மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியங்களை சொல்ல முடியும், அவருடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும், உங்கள் சபைக்கு வரும் மக்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் என்னன்னு சொல்ல முடியும். ஏழைக்கு கூட அந்த அன்னைக்கு பாஸ்டருக்கு அது இல்லை. இருந்திருந்தால் அண்ணாவுடைய ஜெபத்தை குடிகாரி உளர்வது போல சாராயம் குடிச்சிருக்காரு கேட்டிருக்க மாட்டார். அதில் இருந்தால் அவருடைய மன கிளேசம் என்ன, துக்கம் என்ன தெரிந்து ஆசீர்வாதத்தை அனுப்பியிருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வரங்களை நாடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி கூத்தாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி, கிருபையாய் தரும்படி கெஞ்சுங்கள். சகோதரரை, இப்படி இருக்க மேலான வரங்களை நாடுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வரங்கள், பரிசுத்தாவின் கனிகள். சில வரம் இருக்கும், கனியே இருக்காது பாருங்கள். வெட்டு 1 சுட்டு 2, யாரை பார்த்தாலும் மூஞ்சில துப்புவான். வாடா போடா அவனே இவனே என்று பேசி தள்ளுவார்கள், பயமுறுத்துவார்கள். குடுகுடுப்பை கோடாங்கி போல ஒரு 68ஆம் நாளில் இள விழுந்துரும், எங்க சபைக்கு வராட்டி நாசமாய் போவாய். வரங்களை வைத்து மிரட்டுவது. சில வரங்களை விற்பனை செய்கிற விற்பனையாளர்களாய் மாறி விடுவார்கள். சில வரங்களை விளம்பரம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். பிரதர், முடிவில் அங்கீகாரம் பெறாது. அன்பில்லாத ஒருவனுக்கு தேவன் வரங்களை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்திருந்தால் அதோடு கனிகளும் இருந்தே ஆக வேண்டும். ஆத்ம பாரத்தோடு ஜனங்களுக்கு என்று பரிதபிக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் கர்த்தர் உத்தமமான வரங்களை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் ஜனங்களுடைய ராஜ்யத்துக்கு, ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும் பொருட்டு ஒரு தேவ மனிதனுக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது, கனிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த ராஜரீக வெகுமதி என்பது பரிசுத்தாவின் 9 வரங்கள் 9 கனிகள். இன்றைக்கு என்னை கவனித்துக் கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வரங்களை கேளுங்கள், வல்லமையை கேளுங்கள், பரிசுத்தாவின் கனிகளை கேளுங்கள், கனியுள்ள வாழ்க்கையை கேளுங்கள். தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெறும் பேச்சில் அல்ல, வெறும் இதோ பேச்சோடு பிரசங்கத்தோடு நிற்பதில், கிரியையிலே காண்பிப்பது. அதற்கு கனிகள் வேண்டும். அவரை வெளிப்படுத்துவதற்கு வரங்கள் வேண்டும். கைகளை தட்டி அவருடைய வல்லமையை வெளியே கொண்டுவதற்கு வரங்கள் வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களால் அடையாளங்கள் அற்புதங்களை நடப்பித்து அவர்கள் உண்மை கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப டெமோ பண்ணும்போது இன்னைக்கு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்கணும் இல்லையா? சுவிசேஷம் சொல்றேன்னா அந்த சுவிசேஷத்தின் வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை இல்லைங்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன செய்யணும்? அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டபடியே அற்புதம் நடக்கணும். கைகளை தட்டி அதிசயம் நடக்கணும். அதுக்கு நீ முழங்கால் போடணும், உன்னை தியாகம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வரங்களை தாரும். ஏற்று சுரக்கா மாதிரி பேசிவிட்டு போக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சுவாமி. இந்த பைபிளை வாசித்து விட்டு போக எத்தனையோ இருக்கிறார்கள். இந்த பைபிளை நம்பாதவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை, வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை உண்மை என்று நம்ப வேண்டுமானால் இந்த வார்த்தையின்படி நீ கிரியை செய்தே ஆக வேண்டும். ஒரு அல்லேலூயா. நீங்கள் வரங்களை கொடுக்கணும். வேதாம காலங்களில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் சுற்றித் திரிந்த நாட்கள் நடந்த அற்புத அடையாளங்கள் இப்ப செத்து போயிடுச்சா? நவர். இன்றைக்கு எலியாக்கள் இருக்கிறார்கள், எலிசாக்கள் இருக்கிறார்கள், பேதுருக்கள் இருக்கிறார்கள், பவுலடியான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். வேறு விளம்பரத்தை நம்பி ஓடி ஏமாந்து போய்விடக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவன் பெரியவன் இவன் பெரியவன், ஒருத்தரும் பெரியவன் சின்னவன் யாருமே கிடையாது. அனைவரும் அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள். காலை 10 மணி வந்தவனுக்கு 1 ரூபாய், 12 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபாய், 3 ரூபாய் 3 மணிக்கு வந்து ஒரு பணம், இதோ 4 மணி வந்தவனுக்கு 1 பணம். அவருடைய வேலைக்கு தகுந்தபடி ஆண்டவர் அந்த அழைக்கப்பட்ட ஒருவனுக்கு கூலி கொடுக்கிற நாளில் அதை கொடுப்பார். ஒருவன் தேவனுடைய வீட்டிலே பெரியவன் சின்னவன், தேவனுடைய ஊழியத்திலே பெரியவன் சின்னவன் அல்ல. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி அவர்கள் ஊழியம் செய்தால் போதும். கைகளை தட்டி அவனுக்கு தேவன் பகிர்ந்தளிக்கப்பட்ட வரத்தின்படி நாம் ஊழியம் செய்யும் பொழுது தேவ மகிமை இறங்கும். தேவனுடைய அற்புத சக்தி, தேவனுடைய பரிசுத்தாவின் வரங்கள் கனிகள் கிரியை செய்யும். ராஜரீக வெகுமதி அதை கேட்போம். 9 வரங்களையும் பேச வேண்டுமானால் எனக்கு இன்னும் 9 மாதம் வேண்டும். இதோ ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் 2 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இனி பாக்கி உள்ள சொல்ல வேண்டும். எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒன்று பேச வேண்டியது வரும். நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து இதை பேசுகிறேன். 9 வரங்கள் எப்படி, அது எப்படி கிரியை செய்யும், யாருக்கு கொடுப்பார், யார் அதை பெற்றுக்கொள்ளலாம்,
பெற்றுக்கொண்டவன் எப்படி வாழ வேண்டும், அது எப்படி பயன்படுத்த வேண்டும், யாருடைய மகிமைக்காக அதை பயன்படுத்த வேண்டும், இதுதான் இங்கே கேள்வி. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் நித்திய ஜீவனுக்கென்றும் அந்த வரங்களை பயன்படுத்துங்கள். கர்த்தர் இன்னும் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். இருதய நிறைவா இரத்தத்திலே ஊறி போகட்டும், நான் ஒன்றுமில்லை அப்பா, நீரே வல்லமையுள்ள சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார், மகிமையா நிரப்புவார். ஆவிக்குரிய காரியங்களில் குறைவற்றிருப்பீர்களானால், குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவற்றை கேளுங்க. ஆண்டவரே, இதுவரை உண்மை நான் ஒரு சாதாரண அனுபவமாக மட்டுமே ருசித்திருக்கிறேன், இன்றிலிருந்து என்னை ஆளுகை செய்யும் சுவாமி, என்னை ஆண்டு கொள்ளும் அப்பா. என்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை ஆளுகை செய்யும், பரிசுத்த ஆவியினால் என்னை ஆளுகை செய்யும் அப்பா. எத்தனை சந்தோஷம். ஹalleluya, ஹalleluya, டி மைனர், ஹalleluya. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் எனக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்குமாரா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வாக்குமாரா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வான பராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வான பராபரனே இப்போ வாரும் மத்தியிலே. என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவியினாலும் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே, ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே, யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, வாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, வான பராபரனே இப்போ வாரும் மச்சியிலே, வான பராபரனே இப்போ வாரும் மச்சியிலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கிருபாசனபதியே
நின் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. வானபராபரனே இப்போ வாரும் எம் தீயிலே. வானபராபரனே இப்போ வாரும் மச்சியிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் மச்சியிலே. வானபராபரனே இப்போ வாரும் மச்சியிலே. கெஞ்சுவா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வரங்கள் எங்களுக்கு தாரும், உம்முடைய கனிகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்ட்ஸ், 9 வரங்கள் கனிகள், ஆண்டவரே எத்தனையோ நான் மிஸ் பண்ணிட்டோம் சுவாமி. நாங்கள் வெறும் அனுபவ உள்ளவர்களாய் மட்டுமே வாழ்ந்து வாழ்க்கையில் வீட்டிலே சாட்சி இல்லை, கணவனிடத்தில் சாட்சி இல்லை, மனைவிடத்தில் சாட்சி இல்லை, பிள்ளைகளிடத்தில் சாட்சி இல்லை, பெற்றோரிடத்தில் சாட்சி இல்லை, தெருவிலே சாட்சி இல்லை. அது போகிறதுக்கு காரணமே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று எங்களையே ஏமாற்றிக்கொண்டு அனுபவமாக மட்டுமே பார்த்தோம். இன்றிலிருந்து அப்படி அல்ல அப்பா. நீர் ஆழ்ச்சோத்தும் உடையவர். யூ ஆர் எ பர்சன். நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களை நீர் நடத்தும். நாங்கள் அடிமை, நீ எஜமான். அப்படி என்று பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இந்த 9 வரங்களை குறித்து இன்னும் வரும் நாட்களிலும் உங்களோடு பேசுவேன். இந்த ராஜரீக வெகுமதி, ராயல் கிஃப்டை குறித்து அடுத்த வாரத்தில் உங்களோடு தொடர்ச்சியாக பேசுவேன். என்னுடைய மகிமை உங்களோடு தங்கி இருக்கட்டும். இப்படி நான் ஜெபிக்க போகிறேன். மகிமை உள்ள கரம் இறங்கிய வரட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே. கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. பரிசுத்த ஆவியே, ஆவியான தெய்வமே, உமக்கு நன்றி. ராஜரீக வெகுமதி என்ற தலைப்பிலே இன்று வசனத்தை தியானிக்க சொன்னீர். பரிசுத்த ஆவியான பகிர்ந்தளிக்கப்பட்ட 9 வரங்கள் 9 கனிகள் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து தியானித்தோம் சுவாமி. இதை கேட்டு என்னோடு நேரலையில் இருந்து உம்மை நோக்கி எங்களுக்கு வரங்கள் வேண்டும், எங்களுக்கு கனிகள் வேண்டும், எங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர வேண்டும், ஆவிகளை பகுத்தறியும் வர வேண்டும், குணமாக்கும் வரத்தை வேண்டும், அசுத்த ஆவிகளை துரத்தும் வர வேண்டும், பற்பல பாசங்களை பேசும் வர வேண்டும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் வர வேண்டும், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் வேண்டும், விசுவாச வரம் வேண்டும் என்று யாரெல்லாம் கெஞ்சி கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தாராளமாய் கொடுக்கிறவர் நீர், தாராளமாய் கொடுக்கிறவர். ஒவ்வொருவர்களும் உம்முடைய வல்லமையை அனுப்பும், ஒவ்வொரு மீதும் உம்முடைய வரங்களை கொட்டும். இப்பொழுது செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனே, இரக்கங்கு முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தமானவரே, எங்களை நன்றாக போதித்து நடத்துகிறவரே, ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வரங்கள் இறங்கட்டும், பரிசுத்தாவின் வரங்கள் இறங்கட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும்.
தேவனுடைய கிருபை இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வரட்டும். மகிமையினால் நிரப்பும், பிரசன்னத்தினால் நிரப்பும். தேவனுடைய வல்லமை மகிமையால் நிரப்பும். அப்பா நிரப்பும், ஒவ்வொருவரும் நிரப்பும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்பும், கனிகளால் நிரப்பும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும், ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும். Fill Lord, fill Lord. நிரப்பும் இயேசு சுவாமி, நிரப்பும். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு வர வேண்டும் என்று உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ தாராளமாய் கொட்டி கொடும். ஒவ்வொரு திருச்சபைக்கும் இந்த வரத்தை கொடும், ஒவ்வொரு போதகர்களுக்கும் வரத்தை கொடும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரங்களை கொடும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவ வரத்தினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தம் யாருக்கு கொடுக்க வேண்டும் நிரம்புகிறீரோ அவர்களுக்கெல்லாம் தாராளமாய் கொடும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னீரே, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறவர். ஆவிக்குரிய வரங்களால் நீங்கள் நிரப்புகிற நீர்தான். ஒவ்வொரு நிரப்பும், 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 நிரப்பும். இயேசு சுவாமி நிரப்பும். உம்முடைய சீடர்களுக்கு அளித்த அதே அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவை நிரப்பியிருந்த பரிசுத்தாவின் வல்லமை வரங்கள் ஒவ்வொரு மேல் நிரம்பட்டும். கொரிந்து சபைக்கும் அப்போஸ்தலருக்கு கொடுத்த பூரண கிருபை ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு சுவாமி, தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரும் தொடட்டும். எல்லா சாமங்களையும் மாற்றி போடும், எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும், எல்லா வியாதிகளையும் மாற்றி போடும். நீதிமான்கள் பெயர்கள் புகழ் பெற்று விளங்கும் என்று எழுதியிருக்கிறபடி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவம் வரும் வரை என் பிள்ளைகளில் அப்பழுக்கற்றவளாய் வாழக்கூடிய பரிசுத்தத்தை கட்டளையிடும். வரங்களில் நான் நிரப்பும், கனிகள் நான் நிரப்பும். இப்பொழுது நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடாகோடி நன்றி. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதிக்க நம்ம சேர்க்கிறேன். சகல சத்துருவையும், சத்துரு கட்டுகளையும், சத்துரு கிரைகளையும், துரைத்தனங்களையும், அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அகிமே சிரேச நாமத்துக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இறைவனே, கர்த்தர் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன், ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் எல்லாரையும், இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுமா உடன் ஊழியர்கள், இயேசுமா ஜெப பங்காளர்கள், இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் பொருளினாலும் தாங்குகிற மக்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கத்தை நடத்துகிற அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். மருத்துவத்துறை எல்லாவரையும், இதோ தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த கோர தொற்றிலிருந்து எங்கள் நாட்டை, இந்த உலகத்தை மீட்டருளும். உம்முடைய கிருபைக்குள் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். நேரில் வந்து பங்கெடுத்த அத்தனை பேருக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நன்றி வாழ்த்து சொல்றேன். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வாழ்த்து சொல்ல முடியாதபடிக்கு அநேகர் இருப்பதனால நான் அடுத்த வாரத்தில் உங்களை விசேஷமாய் வாழ்த்துவேன். அநேகருக்கு இந்த நேரலையை பற்றி சொல்லுங்கள். இந்த லிங்க் எல்லாம் அனுப்பும்போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். சரியாக 9 மணிக்கு தொடங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிளெஸ்ஸிங் ப்ரேயர் டைம் 11:30க்கு முடிச்சிருவோம். நீங்கள் பங்கெடுங்கள். இந்த ஊழியங்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் காணிக்கலாம் தாங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பேருக்கு ஜூம் ஆப், ஃபேஸ்புக், யூடியூப்பில் வந்து அத்தனை பேருக்கு கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தும் சொல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தாங்கி இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவருடைய இன்றைய விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மில் ஏற்றிருந்த ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே ராஜா
துதி கனமகிமையும் உமக்கே. ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையும் உமக்கே. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.